மொபைல் அடிக்ஷன் இந்த உலகத்திலேயே ரொம்பவும் கொடுமையான ஒரு நோய். அந்த ஒரு நோயினால பல குழந்தைகள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, ஜான்சில அங்கித் அப்படின்ற ஒரு பையன் அவனுடைய பப்ஜியோடைய அடிக்ஷன்னால அவங்க அம்மாவையும் அப்பாவையும் கொடூரமா கொலை செஞ்சிருக்கான். சின்ன வயசுல இருந்தே அவன் மொபைல்ல நிறைய விளையாட்டுகள் பார்க்கறது அவனுடைய வாடிக்கையாவே வச்சுக்கிட்டு இருந்திருக்கான். ஆனா ஒரு 10 வயசா இருக்கும்போது அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு பப்ஜி விளையாடுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து மார்னிங்ல இருந்து நைட்டு வரைக்கும் அவன் பெரும் பப்ஜி மட்டுமே விளையாடிக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மாவும் அப்பாவும் அவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்திருக்காங்க. ஒரு நாள் ரொம்ப கோவப்பட்ட அந்த பையனுடைய அம்மா மொபைலை புடுங்கிடுறாங்க. புடுங்கிட்டு அடிச்சுட்டு போய் படுறா அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவங்களும் போய் படுத்து தூங்குறாங்க. இந்த பப்ஜி கேம்ல வந்து பாத்தீங்கன்னா வெப்பன்ஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா பேன் இருக்கும் இல்லையா, பேனை எடுத்து நம்ம வந்து நம்மளுடைய விரோதிகளை தாக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப் எல்லாம் இருக்குல்ல. எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா கிச்சனுக்கு போயிருக்கான். கிச்சன்ல போயிட்டு பேனை எடுத்துட்டு வந்திருக்கான். எடுத்துட்டு வந்து அவங்க அம்மாவையும் அப்பாவையும் தலையிலேயே அடி 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 அடின்னு அடிச்சே கொண்டு இருக்கான். அவங்க 2 பேரும் இறந்து போனதுக்கு அப்புறம் மொபைலை எடுத்துட்டு போய் ஃப்ரீயா பப்ஜி விளையாடி இருக்கான். இந்த ஒரு கேஸை பத்தி கேட்கும் போதே நெஞ்செல்லாம் பதறுதுங்க. ஏன்னா இந்த ஒரு மொபைல் அடிக்ஷன், இந்த ஒரு கேமிங் அடிக்ஷன் எந்த லெவலுக்கு பசங்களை வந்து தள்ளுது அப்படின்றத மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மென்டலி அவங்க யோசிக்கிறதுக்கு உண்டான திறனையே வந்து இழந்துடுறாங்க. அந்த கேம்ல என்னென்ன காட்டுறாங்களோ அதை மாதிரியே அவங்களுடைய லைஃபையும் மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால நிறைய பேரண்ட்ஸுமே சஃபர் ஆகுறாங்க. இன்ஃபேக்ட் குழந்தைகளும் சஃபர் ஆகுறாங்க. இன்னைக்கு உங்களுடைய குழந்தை பப்ஜி விளையாடிக்கிட்டு இருக்காங்க, இல்லைன்னா ஆன்லைன் கேமிங் ஏதாவது விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா உடனடியாக ஸ்டாப் பண்ணாதீங்க. அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு அடிக்ஷன்லேருந்து வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. இல்லைனா உங்களுடைய வீட்லேயும் கிச்சன் இருக்கும்னு நினைக்கிறேன், கிச்சனில் பேன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதையாக இருங்க. இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ. நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.